வணக்கம். இது நம்ம மதுரையிலிருந்து கேரளாவுக்கு செல்லும் ஆட்டுச்சாணம். அதாவது ஆட்டுச்சாணத்தில் என்னென்ன நுண்ணூட்டச்சத்துக்கள், என்னென்ன பேரூட்டச்சத்துக்கள் இருக்குன்னு எல்லாம் பார்த்துருப்போம். ஏன் நம்ம முளைப்பாரி, நம்ம பழைய காலத்து முறையில் கோயில் திருவிழாக்களை பயன்படுத்துகிற முளைப்பாரி பயன்படுத்துகிற கூட ஆட்டுச்சாணத்தில் தான் அதிகமாக பயன்படுத்துவாங்க. ஏன்னா அது வேகமாக மக்கி, அதாவது செடிகளை வேகமாக வளர்ச்சியை தூண்டும். அதுக்கடுத்து மேங்கனீஸ் சத்து அதிகமாக இருக்குது. இது கேரளாவுக்கு எதுக்காகனா தென்னை வளர்க்குறதுக்கு, தென்னை வளர்க்க அதுக்கு பயன்படுத்துகிறாங்க. இது இந்த ஆட்டுச்சாணத்தை நேரடியாக பயன்படுத்தாமல் அதை ரைஸ் மில்லில் அரைச்சி அது பவுடர் ஆக்கி பயன்படுத்துகிறாங்க. நம்ம முளைப்பாரி எடுக்கிறது கூட எப்படி பயன்படுத்துவாங்கன்னா, நல்லா அதாவது உரலில் இடித்து ரோட்டில் போட்டு டயரை வச்சு ஏற்ற மாட்டாங்க, உரலில் நல்லா இடித்து முளைப்பாரி எடுக்க பயன்படுத்துவாங்க. எதற்காகனா அது கோயில்களுக்கு பயன்படுத்துறதுனால உரலில் வெடிப்பாங்க. இதே நம்ம நாற்று பண்ணை அமைக்கணும்னா இதே ஆட்டுச்சாணத்தை ரோட்டில் போட்டு டயர் வச்சு ஏற்றி, டிராக்டர், பஸ்ஸோ இதை மாதிரி ஏற்றி பயன்படுத்தலாம். இது எல்லாமே நம்ம ஊரில் விளையிறது, நம்ம ஊரில் கிடைக்கிற இடுபொருள் வெளி மாநிலத்துக்கு போகுது. நம்ம செயற்கை இடுபொருளை நம்ம பயன்படுத்தியிருக்கோம். இது சொன்னோம்னா நம்ம அரசியல் பதிவாக போயிடும். அரசியல் பதிவு பேசுறதுக்காக இல்லை, நம்மளோட பொருளை இயற்கை விவசாயத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றுறது மிக மிக சிறப்பு. அப்படின்னா தான் நம்மளும் ஆரோக்கியம்